திண்டுக்கல்லில் பேருந்து நிலையத்தில் பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்ல பேருந்துக்காக காத்திருந்த மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வாலிபர் தப்பி ஓட்டம். பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து காவல்துறையினர் ஒப்படைத்தனர். திண்டுக்கலை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கல்வி பயில்வதற்காக திண்டுக்கலுக்கு வருவது வழக்கம். இன்று அதுபோல் பள்ளிக்கு வந்துவிட்டு மாலை வீட்டுக்கு செல்வதற்காக மாணவ மாணவிகள் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்தனர். அப்பொழுது பேருந்துக்காக காத்திருந்த மாணவியிடம் திண்டுக்கல் குமரன் திருநகரை சேர்ந்த ஸ்டீபன் என்ற வாலிபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனை தடுத்த மாணவி கத்தவே ஸ்டீபன் அங்கிருந்து ஓடியுள்ளார். இதனை பார்த்த பொதுமக்கள் ஸ்டீபனை விரட்டி சென்றனர். பின்னர் திருவள்ளுவர் சாலையில் வைத்து மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சார்பு ஆய்வாளர் பிரபாகரன், சார்பு ஆய்வாளர் கார்த்திகேயன் ஆகியோர் ஸ்டீபனை அழைத்து கொண்டு முதலுதவி சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதேபோல் கடந்த 19ஆம் தேதி மதுரை பேருந்தில் வந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை பிடித்து திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் தர்மதி கொடுத்த சம்பவம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தற்பொழுது தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்ட சிங்கப்படை போலீசார் 2 பாலியல் சீண்டல் சம்பவம் நடைபெற்ற பொழுதும் விசாரணைக்கு கூட சம்பவ இடத்திற்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.